இந்த ஆளே மறுபடியும் கழிச்சு சிஎம்மா வந்துட்டான். இனிமே இந்த நாட்டுல தர்மம் ஏது சார்? நிஜமா சொல்லு, இந்த சிஎம்க்கு ஊர்ல நல்ல பேரே கிடையாதா? இருக்குதுயா, இருக்குது. ஆனா ஏன் இருக்குது அதான் வழங்கல. யாருக்காவது இவனால நல்லதுன்ற மறுபடியும் இவருக்கா கொண்டு போய் ஓட்ட போடுறாங்க. அதான் ஏன்னு பொருள் சார். இந்த ஆளை திருப்பி மறுபடியும் கழிச்சு சிஎம்மா வந்துட்டானே, இவனுக்கு எதனாச்சும் ஒண்ணு செய்ய தேவையில்ல. என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க வேண்டியதுதான். அது நீ அனுபவிக்கிறது. சின்ன டிசைட் பண்ணான்னா டிசைட் பண்ணதுதான். ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன். சார், ரொம்ப நாளாவே ஒண்ணு கேட்கணும்னு இருக்கிறேன். டிசைடிங் ஸ்பெல்லிங்க. எதமும் காலையில எந்திரிக்கிற, ஒரு டீ கடை சலூன்ல குந்திக்கிற, அரசியல் பேசிக்கினே இருக்கிற, உனக்கு என்ன தொழிலே கிடையாதா? சின்னைய நான் ரிட்டையர் ஆயிட்டேன், பொழுது போகணுமே. நாட்டுல அரசாங்கம் எப்படி இருக்கிறது, கட்சி நிலவரம் எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரிய வேணாமே. அப்படியே டீ கடை சலூன் எல்லாம் போய் விசாரிச்சுட்டு வருவேன். உனக்கு அரசியலை பத்தி புரியணும் வழங்கணும்னா பச்ச ஆளுங்க 4 பேர் கையில பேசிப்பாரு. பேசி பார்த்தேன், அவங்க எலெக்ஷன் டைமா பேசி பார்த்தேன். அவங்க சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கிறது. அப்படி ஆயிடுச்சியா நம்ம நாடு? நம்ம நாட்டுல கவர்மெண்ட்டை பத்தி புரிஞ்சுக்கணும் தான் அதுக்கு சரியான இடம் டீ கடை சலூன். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறப்பா, இதுக்கு ஒரு முடிவு கட்டுற பாரு. நல்ல விஷயம் சொல்லுங்க. தொடங்கும்படியா பேசுறதுதான் என்னன்ற இந்த கட்சி உருப்பட அறிவு களஞ்சியமே நம்மளதானா? இது வச்சு என்ன பண்றது? இதுக்கு பதிலா ஏடை கேட வெள்ளி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்குது. ஹலோ, கவர்னர் இருக்கிறாரா? என்ன செய்யறாரு? தோட்டத்தை மான்குட்டிக்கு பிஸ்கட் கொடுத்து வைக்கிறாரா? நான் போன் பண்ணேன்னு சொல்லுங்க. எங்க திறப்பு விழாவா? வந்த உடனே நான் போன் பண்ணேன்னு சொல்லுங்க, வச்சிடுறேன். இந்த ஆளு வேற வேலையே கிடையாது. எப்ப பாரு திறப்பு விழா. இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஏன் வீட்லயாவது டால்டாட்டின் ஓபன் பண்ண போட போறாரு. எப்பா பிஏ பக்கத்து மிலிட்டரி ஹோட்டல்ல இருந்து மட்டன் பிரியாணி வாங்க. எஸ் சார். அத செக்யூரிட்டி பாரு, அவன் கையில கேளு. அவனுதான் கடை தெரியும் சார். நீ அவங்க கூட போயிட்டு வா. நாளைக்கு பிறந்தா உனக்கு வசதியா இருக்கு. எஸ் சார். எஸ் சார். இங்கிலீஷோட தான் குறைச்சு எல்லாம் திமிர் பிடிச்சாடு. ஜெயபாண்டியா என்ன என்ன ஜெயபாண்டி என்ன போ, ஜெயபாண்டி என்ன போன்னு கேக்குறேன். என்னடா தமாசாகுதா உனக்கு? இன்னைக்கு தாண்டா எங்க கையில மாட்டினேன். ஒரு மாசமா இந்த மாதிரி ஒரு சான்ஸுக்கு காத்துக்கினே இருக்கிறேன்டா. வெளியில செக்யூரிட்டி எல்லாமே எங்க கையில மாட்டிக்கினேன். வாய மூடுறா. யாருடா நீ? பார்த்தா நம்ம கட்சி எம்எல்ஏ மாதிரி இருக்குது. என்னடா ஏதாவது வாரிய தலைவரா? என்ன பார்த்தா யார் தெரியல உனக்கு? 3 மாசம் முன்னால எங்க சேரியில புந்து குச்சி எல்லாம் பிச்சு போட்டிய இன்னும் மண்ணான்னு நான் உங்க கையில கேட்டேன். நீ வாய மூடுறா. பல்ல மரலாம் பேத்துருவேன். உன் குச்சியை நான் பிச்சு போட்டேன். நான் முதல் மந்திரி இல்ல, நான் ஜெயபாண்டி இல்ல, நான் ஜெயபாண்டி இல்ல. மந்திரி இல்லப்பா, நான் ஜெயபாண்டி இல்ல, நான் ஜெயபாண்டி இல்லப்பா. என்னடா சொல்ற நீ? ஜெயபாண்டி எலெக்ஷன் முன்னாலே செத்து போட்டாருப்பா. சிங்காரம் என்ன இட்டாந்தாரு, என்ன வச்சுக்கிட்டு எலெக்ஷன்ல கெளிச்சாரு. 50,000 ரூபாய் பணம் கொடுக்கறேன் சொன்னாரு. நான் ஜெயபாண்டி இல்லப்பா, முதல் மந்திரி இல்லப்பா, என்ன விட்டுருப்பான ஓடிடுறான். கூறு போட்டுருவேன், கூறு நவுந்தியானா? என்னடா டேய், உன்னை எப்படி நான் நம்ப சொல்றேன்? என்ன ஐயோ
உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுனே தெரியல எனக்கு. ஜெயபாண்டியன்னா அப்படி உதற மாட்டானே. நீ இந்த இடத்த விட்டு ஓடிடுறன்ற, அவன் உயிரே போனாலும் பதவியை விட்டு போக மாட்டான். உன்னை எப்படி நம்ப சொல்ற? என்ன ஐயா, உன்னை எப்படி நம்ப வைக்கிறது எனக்கு தெரியலையாப்பா. வளர்ந்துன அழுக பூசணிக்கான சுருவுற மாதிரி சுருவிடுவேன். போக போலப்பா, சாதாரணமாவே சொல்றேன், சாதாரணமாவே சொல்றேன். என்னடே நடிகிற மாதிரி பேசுற, எவனோ வசனம் எழுதி கொடுத்து பச்சு பேசுற மாதிரி பேசுற. எழுதி கொடுத்துக்கிறாங்க. பாருப்பா, ஜெயபாண்டியன்னா எப்படி நடிக்கணும்னு சொல்லி சிங்காரம் கைப்பட எழுதி கொடுத்துக்கிறாருப்பா. நான் நிஜமாவே முதல் மந்திரியா இருந்தா யாராவது எழுதி கொடுப்பாங்களா? இந்த பச்சு பாருப்பா, பரபரன்னு படிப்பா. உனக்கு படிக்க தெரியுமா? டெலிபோனில் யாராவது ஏதாவது பேசினால் நான் தான் பேசுறேன். அதான் முதல் பாயிண்ட். பாரு, கரெக்டா தான். முக்கியமான விஷயம் என்று யாராவது ஏதாவது சொன்னால் எனக்கு வேற வேலை இல்லையா? அது ரெண்டாவது பாயிண்ட்ப்பா. இப்படி பாயிண்ட் பாயிண்டா வந்து என்னடா இது அச்சியமாகுது. இப்படி எழுதி கொடுத்தவன தயார் பண்ணிக்கிறாங்க. ஆமாப்பா. என்ன? ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? ராஜு 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 ராஜு. ராஜே, நீ ஓடத்தாவல, இங்கே முதல் மந்திரியாவே இரு. அதான் நல்லது. சரி. ஆமா. ஏன்பா, நீ என்ன வச்சுதான் துட்டு சம்பாதிக்க போறியா? சரி, சம்பாதிச்சுட்டா என்ன விட்டா போறியா? இங்கே இருக்கிறேன். துட்டு என்னடா துட்டு? சாவு போது துட்டா கூட வர போகுது. சிங்காரம் தான் கூட வருவாரு. அவர் என்ன தனியா விடவே மாட்டாருப்பா. கம்மிரு, இந்த சிங்காரம் கொட்டம் எல்லாம் அடக்கி காமிக்கிறேன். ஆமா ராஜே, உன்னை பார்த்தா பட்டி காட்டா மாதிரி இருக்கிற, படிக்காத மாதிரி பேசுற. இந்த சிஎம் வேலையெல்லாம் எப்படி கத்துக்கின? இதுல என்னப்பா இருக்குது? ரொம்ப சுலுவான வேலைப்பா. எவ்வளவுனா செஞ்சிடலாம். எல்லா காரியத்தையும் அதிகாரிங்க செஞ்சிடறாங்க. அது அப்படி முடிஞ்சு போகும். ஃபைல்லாம் வரும், அப்படியே வாங்கி மேஜர் வச்சு பூட்டிடணும். அது அப்படி முடிஞ்சு போகும். மந்திரி சபை கூட்டங்கிறாங்க. காபி, டிஃபனு, பிஸ்கட் எல்லாம் வரும். ஜாலியா துண்ணுங்களே இருக்கிறோம். டைம் ஆயிடுச்சுங்கிறாங்க. அது அப்படி முடிஞ்சு போகும். சட்டசபை கூட்டங்கிறாங்க. மடையா தடியான ஒருத்தர் திட்டிக்கிறோம். சான்ஸ் கிடைச்சா செருப்பை கூட கைட்டிக்கிறோம். அதிகாரிகள் இதை எழுதி கொடுத்தா அப்படியே படிச்சிடுறோம். அது அப்படி முடிஞ்சு போகுது. இந்த பாருப்பா, கார் ஓட்டுறதுனா கூட கத்துக்கினாதாப்பா முடியும். பயிர் வேலை செய்யறதுனா கூட கத்துக்கினாதாப்பா முடியும். ஆனா ஒண்ணு இல்ல, ஊடு கூட்டுறதுனா கூட கத்துக்கினாதாப்பா முடியும். ஆனா இந்த சிஎம் வேலை சுலுவான வேலைப்பா. எவ்வளோ செஞ்சிடலாம். எல்லாம் சுலுவா இருக்குது. ஆனா நாட்டு ஜனங்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்யறதுன்னா கஷ்டமா இருக்கு. அதை கத்து கொடுக்க யாருமே இல்லையாப்பா. யார் கையில கேட்கலாம்? ஏப்பா, நமக்கு முன்னால இந்த பதவியில எவ்வளவு பேர் இருந்தாங்களே, அவங்க யாராவது கேட்கலாமா? உனக்கு முன்னால இருந்தவங்க உன்னை விட மோசம். அவங்க கையில போய் என்னத்த கேட்ப? ஒரு ஆளுகிறாரியா? அப்படியா? ஆமா, ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். ஒருத்தியார் துட்டுன்னு அந்த ஆளுக்கு விஷம் மாதிரி நல்லா படிச்சுக்கிறாரு. சரி, படிச்சுக்கிறாரு. ஆமா, என்ன பார்த்தா பயந்துக்குவாரு. உன்னை பார்த்து பயப்படுற பட்சவன் உன் அதிகாரி. இந்த ஆள் அப்படி இல்லையா, அரசியல்லாம் கூட படிச்சுக்கிறாரு. ஆனா காலேஜ்ல ப்ரொஃபசர் ஆகிறாரு. அப்படியா? அவர் கையில சொல்லு, நம்ம சிஎம் ரொம்ப மாறிட்டாரு, நாட்டு ஜனங்களுக்கு நல்லதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரு, என்ன நல்லது செய்யலாம்னு விலாவாரியா உங்ககிட்ட கேட்டுக்க, உன்னை இட்டார சொன்னார்னு சொல்லி கூட்டியாரு. சரி, 2 நாள்ல வந்துடுறேன். என்ன பாத்துக்கிறியா உடம்ப? பாத்துக்கிறேன்ப்பா. அந்த பக்கம் இந்த பக்கம் சாஞ்ச கூறு போட்டுருவேன். கூறு ஐயா கிழிக்காதப்பா. அப்பப்போ சந்தேகம் தான் பாத்துக்கிட்டு தாவலையாது. விளங்காத ஆளாகிறிய. ஏங்க இது உன் கையில இருந்து எவங்க கையிலாவது சிக்கிச்சு, உன் சிஎம் பதவியே க்ளோஸ். அதோட தான் கிழிச்சிட்டேன். எங்க போடாது? உன் பேக்கெட்லயே போட்டீங்க. என்ன குப்பை தொட்டியா? போட்டீங்கப்பா. என்ன பாரு,